அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 48 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 8 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 21 உள்ளது. அதே போல அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு 284 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 973 ரூபாய் 71%, 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 994 ரூபாய் 30% வழங்குறாங்க. அதே போல 10,000 ரூபாய், அதாவது வெறும் 10 தினாருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1027 ரூபாய் இப்போ வழங்குறாங்க. அமான் எக்ஸ்சேஞ்சில் இந்த ரேட் கிடைக்குது. சாதாரணமாக யாருக்காவது எமர்ஜென்சியாக ஒரு 10 தினார் அனுப்பணும்னா ட்ரை பண்ணுங்கள். அமான் எக்ஸ்சேஞ்ச் 10,027 ரூபாய் வழங்குறாங்க. ஒரு 11 தினார் போட்டிங்கன்னா போதும், ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்துடும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் 279 ரூபாய் 40% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கையை பார்த்தீங்கன்னா 986 ரூபாய் 1% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 974 ரூபாய் 48% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 966 ரூபாய் 94% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 100 தினாருக்கு மேலே அதிகமாக அனுப்பும்போது ரேட் கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 276 ரூபாய் 80% வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 962 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல UAE எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தருது. நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையுமே 100 தினாருக்கு உட்பட்ட ரேட்டுகளை தான் பார்த்தீங்க. அதே போல் UAE எக்ஸ்சேஞ்சில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 100 தினாருக்கு மேலே அதிகமாக, அதாவது 200 300 500 தினார் அப்படி அனுப்பும்போது மேலதிகமான ரேட்டு உங்களுக்கு தராங்க. ஒரு 5 ரூபாய் சரி மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அதிகமாக தராங்க. ஒரு 500 தினார் அனுப்பும்போது குறைஞ்சது ஒரு 2-3,000 ரூபா அதிகமாக கிடைக்கும். இலங்கையர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மக்கள் வங்கிக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மக்கள் வங்கியை தவிர்த்து, பீப்புள்ஸ் பேங்கை தவிர்த்து மற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இந்த சான்ஸ் கிடைக்கும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும். ஏன்னா சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களே வேலை பார்க்குறவங்களே மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சொன்ன ரேட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களை அறவிடுறாங்க. அதே போல் அல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 1 தினார் தான் கட்டணமாக அறவிடுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல், நாம் இப்போ குறிப்பிடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள்ளே இருக்கக்கூடிய ரேட் தான். அதாவது 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான்
அமான் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 1027 ரூபா வழங்குறாங்க. ஆனால் அது நீங்கள் 20,000 அனுப்பும்போது 994 ரூபாயாக மாறும். 50,000 அனுப்பும்போது 973 ரூபாயாக மாறும். அதை 1,00,000 அனுப்பினா அதுக்கு மேலே அனுப்பினா இன்னும் ரேட்டு கம்மியாகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே ரேட் இல்லை அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் முடிந்தால் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 815 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 118 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 227 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 420 ஃபீல்ஸ். மறுபடியும் 100 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது தங்க விலை. பார்க்கலாம், இந்த மாதிரியே தான் போகுது. 100 ஃபில்ஸால் அதிகரிக்குது, கம்மியாகுது, குறையுதான்னு பார்க்கலாம். முக்கியமான ஒரு தகவல், நேற்றைய தினம் இரவு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது. நிச்சயமாக போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க, பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து ஏமாற வேண்டாம். அதே போல் இது பற்றிய மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நேற்றைய தினம் இரவு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டிக்டாக் சம்மந்தப்பட்ட வீடியோவும் இருக்குது. மறக்காமல் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கை டச் பண்ணி பாருங்கள். பிலிப்பீனி, அதாவது வாஷிங் மிஷினில் குழந்தையை போட்டு கொன்ற பிலிப்பீனி சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவாகி இருக்குது. அதே மாதிரி அவருக்கு மன்னிப்பும் கொடுத்துட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதே மாதிரி எனக்கு நிறைய பேர், குறைஞ்சது நான் 100கணக்கான மெசேஜ் செக் பண்ணினேன், தனியாக இந்த வீடியோ மட்டும் அனுப்பியிருந்தாங்க. இது சம்மந்தமாகவும் பார்க்கலாம். குவைத்துடைய அமைச்சு விடுத்த அதிரடி அறிக்கை, யாரும் பயப்பட தேவையில்லை, பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையாகவே உள்ளது. அதே போல் குவைத்துடைய தீயணைப்புத்துறை பல கடைகள் மற்றும் வியாபார தலங்களை இழுத்து மூடியிருக்கிறாங்க. இன்னும் வேலை பார்க்க வேண்டும், இடையில் எஸ்கேப் ஆக முடியாது. ஃபேன்ஷன் போக ரெடியாக இருக்கிறவர்களுக்கான மறுபரிசீலனை மீண்டும் ஆரம்பம். வழக்கறிஞருக்கு 5 வருட சிறையும் 50,000 தினார் அபராதமும். நாடு கடத்துறதையே தடுப்பாராமே. சரி, பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அரபு நாடுகளுக்கு இடையேயான குளிரினுடைய தாக்கம், அதாவது இந்த குளிர் காலத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இனி வரும் நாட்களில் தான் ஒரு 20 நாளைக்கு சரி ரொம்ப அதிகமான குளிர்ச்சியான காற்று இருக்கும். அதே போல் இடையிடை மழை பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து வெளிநாடு வாழ் சொந்தங்களே ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலம்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் நேற்றைய தினம் ஏற்பட்ட பூகம்பம், அதாவது 97 கிலோமீட்டர் அளவில் இது தாக்கி இருக்குது. இந்த பூகம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 பேர் வரைக்கும் தற்போது கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறாங்க, அதாவது ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. அதே போல் 95 பேர் இது வரையிலேயும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேபாளத்தில் நடந்த இந்த பூமி அதிர்வு, இதோடைய விஷுவல் இருக்குது பாருங்கள். நிலக்கீழ் ஆய்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்தே வராங்க. ஆனாலும் சில புவியியல் ஆய்வாளர்கள், அதாவது முக்கியமாக ஜான் ஹாக்ரபிட்ஸ் புவியியல் ஆய்வாளர் ஆரம்பத்திலேயே தெரிவிச்சிருந்தார், அரபு நாடுகள் மற்றும் அண்டைய நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளைச் சேர்ந்த அண்டைய நாடுகளுக்கும்
பூகம்பம் வரக்கூடிய ஆபத்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. அதாவது நிலத்தகடினுடைய பேலன்ஸ் வந்து ரொம்பவும் வலுவிழந்து போய் இருக்கிறதால நிச்சயமாக இந்த பூகம்பங்கள் தொடர்ந்து ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இறைவன் தான் பாதுகாக்கணும். இந்தியாவினுடைய போர்டரில் தான் நேற்றைய தினம், அதே மாதிரி சீனாவுடைய எல்லைக்குட்பட்ட நேபாளத்தில் தான் இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்குது. உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து எத்தியோப்பியாவில எல்லாம் எந்த மாதிரியான பூகம்பம், அதே மாதிரி நிலப்பிளவு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு. எல்லாம் வல்ல இறைவனே போதுமானவன், அனைத்துக்கும் இறைவனுடைய நாட்டமே. பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க, கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் HNPV வைரஸால் எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கு நாட்டுக்குள்ளே இல்லை. அதே மாதிரி முக்கியமானது பாதுகாப்பான முடிந்த வரைக்கும் நாங்கள் சுகாதாரத்தன்மையினுடைய நிலைமையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம், யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரைக்கும் 6 கேஸ் புதிதாக பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் சில நாடுகளில் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க சுகாதார அமைச்சகங்கள். ஆனாலும் குவைத்துடைய சுகாதார அமைச்சகத்தை பொறுத்த வரையில் குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் தொடர்ந்துமே பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தி வருவதாகவும் இனி வரும் காலங்களில் இந்த நோய் தொற்றுக்கான ஏற்பாடுகள் இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா அப்படின்ற ஒரு பீரியட் வந்ததில் இருந்து பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, பல பிரச்சனைகள், பல உயிர்கள் பறிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் 3 இன்ஜெக்ஷன் போட்டவங்களுடைய நிலையும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா உடம்புகளில் வந்து அந்த அளவுக்கு வலுவிலேருந்து காணப்படுது. இனிமேலாவது அந்த பிரச்சனை வராமல் இருக்கட்டும். அடுத்ததாக ரிட்டையர்மெண்ட் கேட்ட அனைவருக்குமே ஹோல்டு பண்ணியது குவைத்துடைய அமைச்சகம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தாங்க. ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு சரியான எலிஜிபிளான ஆட்கள் யார், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து தற்போதைக்கு மறுபரிசீலனை செய்து வராங்க சிவில் சர்வீஸ் கமிஷன் பீரோ. ஏன்னா அமைச்சகத்தினுடைய எந்த ஒரு இடத்தையுமே நாங்கள் வெற்றிடமாக்க விரும்பவில்லை. அதே மாதிரி வேலை செய்ய விரும்பியவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய பணிகளை மேற்கொள்ள முடியும். ரிட்டைர்மெண்ட் பென்ஷன்ஸ் வேணுமாக இருந்தால் அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகி இருக்கணும், அல்லது அவங்க ஒரு நோயாளியாக இருந்தால் நோய்க்குரிய சான்றுகளை ஒப்படைக்க வேணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒப்படைக்கும் பட்சத்தில் மேலதிக விசாரணைகள் பண்ணிய பிறகு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படியோ போச்சுன்னா இந்த நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்காது, வெளிநாட்டவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல சிரமமாகிடும். 5 வருட சிறை தண்டனையும் 50,000 தினார் அபராதமும் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஒரு லோயர் ஒருவருக்கு, வழக்கறிஞர் ஒருவருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வெளிநாட்டவருடைய குடும்பத்தை நாடு கடத்துறதுக்காக, டிபோர்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை வந்து நாங்கள் இல்லை மாற்றிக்கொள்ளலாம், அவங்கள நாடு கடத்தாமல் இந்த நாட்டிலேயே மறுபடியும் லீகலாக தங்க வைக்கலாம். நான் ஒரு குற்றவியல் அதிகாரி தான், எனக்கு வந்து எல்லா ரூட்டும் தெரியும், நான் உங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணி தரேன், ஒரு 5,000 தினார் மட்டும் நம்மளுக்கு லஞ்சமாக கொடுத்துருங்க, மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி டிபோர்ட் பண்ணுறதை நான் வந்து கேன்சல் பண்ணி தரேன் அப்படின்னு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இது சம்பந்தமாக போலீஸில் குற்றம் செய்த அந்த நபர் குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகள் ரகசியமாக நிற்கும் போதே அவர் வந்து அந்த பணத்தை பெற்றிருக்கிறாரு. உடனடியாக அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. உங்களை டிபோர்ட் பண்ணுறதுக்கான தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்களே நினச்சாலும் உங்களுடைய ஃபிங்கரை இந்த நாட்டில் இருந்து கிளியர் பண்ணவும் முடியாது, உங்களை திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே லீகலாக வைக்கவும் முடியாது. உங்களுடைய ஃபிங்கரை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதிராக யார், உங்களுடைய கஃபீல் கேஸ் போட்டிருக்காரா, இல்லை உங்களுடைய கம்பெனி கேஸ் போட்டிருக்குதா, அவங்களே அதை வாபஸ் வாங்கி ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணினா மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை 10க்கும் மேற்பட்ட வியாபார தலங்கள் மற்றும் கடைகள், ஸ்டோர்களுக்கு அதிரடியாக சீல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்புக்கான சரியான உபகரணங்களை பயன்படுத்தாதது. அதே போல் ஸ்டோர்கள், சில ஸ்டோர்களில் கிரவுண்ட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு தன்மையும் இல்லை. அதே மாதிரி தீப்பற்றினா பல உடைமைகள் மற்றும் உயிர்களுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதே. கடைகளில் ஸ்டோர்களில் வேலை பார்க்குறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். புதிய நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்குது. நேற்று குறைஞ்சது இந்த நியூஸை மட்டும், இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையா
அல்லது இந்த பிலிப்பைனிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ குழந்தையை கொன்ற பிலிப்பைனி வந்து அவங்கள வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, அவங்கள தூக்கில் இட்டுட்டாங்க, நாட்டுக்கு அவங்களுடைய பாடி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணாங்க. சரி, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதை ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தா, இப்போ அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத் அரசாங்கம் அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்கள சொந்த நாட்டுக்கு அனுப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கேட்குறவங்க கீழே என்ன இருந்தால் மிச்சத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏண்டா ஒரு பச்சை புள்ளையே கொண்டு இருக்காங்க அப்படின்றது கேஸ் ஃபைல் ஆகியிருக்குது. எப்படிடா அவங்கள வெளியே அனுப்புவாங்க, எங்கே போய் சொல்கிறது? இந்த டிக்டாக் உண்மையிலேயே எனக்கு சில நேரங்களில் இந்த டிக்டாக்கில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம நியூஸ் உண்மையிலேயே நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை தேடி அலசி ஆராய்ஞ்சு சாப்பிட உட்காந்தாலும் பாத்ரூம் போனாலும் தூங்க போனாலும் எந்த நேரத்தில் நியூஸுக்கு பின்னாலே அலைஞ்சு ப்ரூஃபோட நல்ல எவிடன்ஸோட நியூஸை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சும்மா சிம்பிளாக இந்த டிக்டாக்கில் எதையாவது ஒன்று ஷேர் பண்ணி விட்டுறானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷிய பெண் ஒருவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகினதாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை. இது வந்து இதுதான் உண்மைத்தன்மை. ஆனால் இதை எப்படி அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்கன்னா, இதுதான் இந்த குழந்தையை கொன்ற பிலிப்பீனி பெண், இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த டிக்டாக்குகளில் இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவிடுறதையும் நிறுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அதை ஷேர் பண்ணுறதையும் நிறுத்துங்க. இல்லை பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவீங்க. அதே மாதிரி எனக்கு நேற்று ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த சகோதரியினுடைய வீடியோ. இந்த வீடியோ வந்து இவங்க பேசுகிறது சிங்களம் தெரிஞ்சவங்க கேளுங்க, தெரியாதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்க ஒரு நிமிடத்துக்கு. අවසාන ටික දන්නේ මගේ ජීවිතේ ළම යන නොවෙන්ටි කියලා යන ඉස්කෝලේ යනවා පිටියන්නේ මට මේකත් කියන්න දෙන්නේ මගේ වටන්නේ කප්පු මගේ මුදලා මගේ බලනකොට මගේ ජීවිතුන් අතර නැතුව ඉඳින්න මගේ ලප්ටෝප් වලට යන්නේ මගේ ජීවිතේ නැති කරගන්න උදේ ජීවිතලා අපේ ලංකාවෙන් ගන්න වුණා ඒ කරන්නේ ඇයි පේපරට ඇවිල්ලා කරන්නේ ගාමුත් දෙකක් වගේ මගේ තියා උඩලුවේ මිනිහ ලංකාවට යවන්න පුළුවන් වුණත් මගේ ළමයින්ට அடப்பாவமே 100 பேருக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று தேடி யார் இதனுடைய மெயின் சோர்ஸ் யார், இது இந்த வீடியோவை மெயினாக பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கடைசா இவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர், அதே மாதிரி இவங்களுடைய மகள் எல்லாரும் காண்டாக்ட் பண்ணியாச்சு, டீட்டெயில்ஸை பேசியாச்சு. இவங்களை நாட்டுக்கு அனுப்பணும். என்ன இப்போ இவங்க இந்த சகோதரி சொன்னது என்ன, இவங்க எப்படி சொன்னாங்கன்னா, நான் வந்து 2.5 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறேன், போக விட மாட்டேங்கிறாங்க, என்னை எப்படியாவது நாட்டுக்கு அனுப்பி வைங்க, யாராவது உதவி பண்ணுங்கள், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் நாட்டுக்கு போனேன், அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலைன்றாங்க, உதவிக்கு யாருமே இல்லைன்றாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இங்கேயே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ தெரியலை, தயவு செய்து என்னை எப்படியாவது எல்லாருமே ஹெல்ப் பண்ணி நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதானே, சிம்பிள். உடனே நாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்து இவங்களை நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற முயற்சியோடு நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னெடுத்த முயற்சி ஒரு கடைசியாக ஒரு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நின்றுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து 1 மாதம் அல்லது 2 மாதம் ஒரு வீட்டில் வேலை பார்த்துட்டு, லீகலாக வந்து அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு தப்பி ஓடி
இந்த 2.5 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்களே, அக்காமா இல்லாமல் ஒரு இல்லீகல் ரெசிடென்ட்ஸ், அதாவது அக்காமா இல்லாமல் தான் இந்த வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. இந்த வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்களை போலீஸில் தான் ஒப்படைக்கணுமே தவிர அவங்களால வச்சிருந்து வேலை வாங்க முடியாது. அதே போல் இந்த சகோதரி இப்போது லீகலாக இல்லை, சட்ட விரோதமாக இருக்கிறாங்க, சட்ட ரீதியாக இல்லை. இப்போ சட்ட விரோதமாக இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஐடியும் இருக்காது. இப்போ சாதாரணமாக டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் பாஸ்போர்ட் வேணும், ஐடி வேணும், இது ரெண்டும் இல்லை. அடுத்தது இன்ஹாஷ் அப்படின்ற கேஸ் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி அனுப்புறது நாட்டுக்கு? உடனே போக முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சகோதரியினுடைய இந்த நிலைமை எல்லாருக்குமே ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன் நான். ஏன்னா நிறைய பேர் அவசரமாக வீட்டை விட்டு பாயிரத்துக்கு தான் பிளான் பண்ணுறது. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தாலும் அப்படி வெளியாகினீங்கன்னா தயவு செய்து ஏஜென்ட்டுகளை இல்லது எம்பசியை நாடுங்க, இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க பாருங்கள். இப்படி வெளியாகினீங்கன்னா சட்டவிரோதமாக யாரையாவது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கடைசியில் அவங்க உங்களை பிடிச்சி அடைச்சி வச்சு உங்களை போக விடாமல் பண்ணிட்டாங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இடம் எங்கே இருக்குது, யார் உங்களை தடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். பொய்யான பதிவுகளையும் சமூக ஊடகங்களில் பதிவிடுறதை தயவு செய்து நிறுத்துங்க, உங்களுடைய சுயநலத்துக்காக. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.